வெல்கம் டு ஆல். இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன கண்டினியூஷனாக பார்க்க போகிறோம் அப்படின்னா சிம்பிள் ஆவரேஜ் மெத்தட் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். போன ரெண்டு பார்ட்டில் ஃபிஃபோ மெத்தட், லிஃபோ மெத்தட் பார்த்தோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது சிம்பிள் ஆவரேஜ் மெத்தட் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். முன்னாடி பார்த்த ஃபிஃபோ மெத்தட், லிஃபோ மெத்தட் அது ஃபர்ஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட் மெத்தட் பார்த்தோம். லிஃபோ லாஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட் அப்படிங்கிறத பற்றி பார்த்துட்டு இருந்தோம். இந்த சிம்பிள் ஆவரேஜ் அந்த வேர்டுலேயே இருக்கு, ஆவரேஜ் அப்படின்னு பார்க்குறோம். சிம்பிள் ஆவரேஜ் அப்படின்னா ஆவரேஜை வச்சு இந்த சம் ஃபுல்லாக கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறத அர்த்தம். முதல்ல இதில் மீனிங் பாருங்க. இப்போ பாருங்க மீனிங். It is a method for inventory valuation or delivery cost calculation where even if accepting inventory goods with different unit cost, the average unit cost is calculated by multiplying the total of this unit cost simply by the number of receiving அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா என்னன்னா, இப்போ நம்ம ஆவரேஜாக ஒரு குட்ஸ் வாங்கியிருக்கோம் அப்படின்னா டிஃப்ரெண்ட் யூனிட் காஸ்ட்ல வாங்கியிருப்போம், என்ன வேணாலும் பண்ணியிருப்போம். அதை எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, இதில் அந்த சம்பளம்லாம் யூனிட் அதில் கொடுத்துருக்கிறத வச்சு அப்படியே போட்டிருந்தோம். இஷ்யூவில் ரிசிப்டில் அது மேலே பார்த்து போட்டிருந்தோம். இதில் யூனிட் ப்ரைஸ்லாம் எப்படி கண்டுபிடிச்சு வேல்யூ பண்ணணும் அப்படின்னா ஆவரேஜ் கண்டுபிடிக்கணும். பிஃபோர் பர்ச்சேஸ் பண்ணது எவ்வளோ அப்படிங்கிறத பார்த்து ஆவரேஜ் கண்டுபிடிச்சு போடணும். இப்போ சம்ஸ் பார்ப்போம். அதில் பார்த்தா உங்களுக்கு புரியும். இதில் அட்வான்டேஜஸ் அப்படிங்கிறது இதுல என்னென்ன அப்படின்னா இட் இஸ் சிம்பிளி டு ஒர்க் அவுட் அண்ட் அப்ளை. சிம்பிள் ஆவரேஜ் அப்படிங்கறதுனால அந்த அளவுக்கு லாஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட் அளவுக்கு கூட இருக்காது. இதுல ஆவரேஜ் கண்டுபிடிச்சு போடுறது தான் சம், அதனால ஈஸியா இருக்கும். இஷ்யூ பிரைஸ் கேனாட் பி அஃபெக்டட். இதுல இஷ்யூ பிரைஸ் அப்படிங்கறது அஃபெக்டே ஆகாது. ஆரம்பத்துல இருந்து இப்போ ஃபர்ஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட்ல என்ன பார்த்தோம், முதல்ல வாங்கின குட்ஸ் முதல்ல சேல்ஸ் பண்ணுவோம், லாஸ்ட் வாங்கினது கடைசியா சேல்ஸ் பண்ணுவோம். லாஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட்ல எப்படி பார்த்தோம் அப்படின்னா லாஸ்ட் வாங்குற குட்ஸ் முதல்ல சேல்ஸ் பண்ணுவோம், ஃபர்ஸ்ட் உள்ளது அப்படியே பெண்டிங்ல இருக்கும். ஆனா சிம்பிள் ஆவரேஜை பொறுத்த வரைக்கும் இஷ்யூ பிரைஸ் அது வாங்கினது அதெல்லாம் அந்த பிரைஸ் எதுவுமே சேஞ்ச் ஆகாது இதுல அப்படிங்கிறாங்க. டிஸ்அட்வான்டேஜஸ் அப்படின்னு பார்க்கும்போது, இஃப் த குவான்டிட்டி இன் ஈச் லாட், இப்போ குவான்டிட்டி அதிகமா இருந்தது ரொம்ப அப்படின்னா இந்த ஆவரேஜ் பிரைஸ் கண்டுபிடிக்கிறது எனார்மஸா எரர் ரொம்ப வர மாதிரி இருக்கும். அது ஒரு கஷ்டம். காஸ்டஸ் அப்படிங்கிறது நாட் ஃபுல்லி கவர் ஆகாது, ஏன்னா ஆவரேஜா தான் மெயின்டைன் ஆகுது, அதனால ஃபுல்லி கவர் ஆகாது. க்ளோசிங் ஸ்டாக் அப்படிங்கிறது நாட் வேல்யூ, கரண்ட் அசெட்ல இருந்து க்ளோசிங் ஸ்டாக் அப்படிங்கறத வேல்யூ பண்ண மாட்டாங்க இதுல. இப்ப ப்ரிப்பேர் ஸ்டோர் லெஜர் அக்கௌண்ட் அட் சிம்பிள் ஆவரேஜ் மெத்தட். சம் பார்ப்போம். இப்ப சம் கிளியர். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். 1/3 16 அன்னைக்கு பர்ச்சேஸ் பண்ணிருக்காங்க 100 யூனிட்ஸ் 10 ரூபீஸ்க்கு. அடுத்த 2 அன்னைக்கு பர்ச்சேஸ் பண்ணிருக்காங்க 200 யூனிட்ஸ். அடுத்தது 5 அன்னைக்கு இஷ்யூ பண்ணிருக்காங்க 250 யூனிட்ஸ் இஷ்யூ பண்ணிருக்காங்க ஒருத்தருக்கு. அடுத்தது பர்ச்சேஸ் 200 யூனிட்ஸ் அட் 10.50 ஈச் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த 10th அன்னைக்கு பர்ச்சேஸ் 300 யூனிட்ஸ் அட் 10.80. அடுத்தது 13 அன்னைக்கு இஷ்யூட் 200 யூனிட்ஸ் சொன்னால் எம்ஆர்பி அட் 15 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த சம்லையும் ஃபிஃபோ லிஃபோ மாதிரி இதுலயும் இந்த பிரைஸ் வேரியேஷன் அந்த நம்பரை எடுத்துக்க கூடாது. இஷ்யூ பண்ணதுல அந்த அமௌண்ட்டை எடுத்துக்க கூடாது. அடுத்த 18th அன்னைக்கு இஷ்யூ பண்ணிருக்காங்க 200 யூனிட்ஸ் டு முருகன் சொல்லிருக்காங்க. எம்ஆர்பி எம்ஆர் நம்பர் அப்படின்னு சொல்லி 17 கொடுத்துருக்காங்க, இதெல்லாம் எடுத்துக்க கூடாது. அடுத்த பர்ச்சேஸ் 100 யூனிட்ஸ் அட் 11 ஈச். 25th அன்னைக்கு இஷ்யூட் பண்ணிருக்காங்க 150 யூனிட்ஸ் அப்படின்னு ஜாப் கே வைட் அப்படிங்கிற கம்பெனி ஸ்டோர்ஸ்க்கு கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இதான் சம்ம. இப்ப சிம்பிள் ஆவரேஜ் மெத்தட்ல ஃபார்மேட்டே கொஞ்சம் சேஞ்ச் ஆகும். அந்த ஃபிஃபோ லிஃபோல ரிசிப்ட் இஷ்யூஸ் 3 காலம்ஸ் வரும், குவான்டிட்டி பிரைஸ் வேல்யூக்கு. இதுல பேலன்ஸ் காலத்துல குவான்டிட்டி வேல்யூ மட்டும்தான் வரும், பிரைஸ் அப்படிங்கிற அந்த மிடில் காலம் வராது. இப்ப ஃபர்ஸ்ட் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் பர்ச்சேஸ்ட் 100 யூனிட்ஸ் அட் 10 ஈச் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்ப பர்ச்சேஸ் பண்ணிருக்காங்க அந்த கம்பெனி முதல்ல. இப்ப பர்ச்சேஸ் பண்ணிருக்கனால நம்ம இந்த இடத்துல நம்ம போட்டிருக்கோம் பர்ச்சேஸ் 100 யூனிட்ஸ் அட் 10 அப்படின்னு போட்டு டோட்டலா 100 குவான்டிட்டி 100 இந்த டைரக்டா வேல்யூ 1000 அப்படிங்கறத போட்டோம். 1000 அப்படிங்கறத போட்டாச்சு. நெக்ஸ்ட் பர்ச்சேஸ்
200 units at 10.2 each அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இப்போ 200 units வந்து பர்ச்சேஸ் பண்ணிருக்காங்க. 200 units into 10.2 into 2040 அப்படின்னு வரும். 200 into 10.2 அப்படின்னு போட்டோம் அப்படின்னா 2040 அப்படின்னு வரும். இதுதான் இங்க போட்டிருக்கோம். 200 into 2.40 அப்படின்னு போட்டாச்சு. இப்ப நம்ம புரியறதுக்காக இது வந்து சம்ஸ்ல வராது, புரியறதுக்காக அடுத்தது இஷ்யூ தான் பண்றாங்க 250 யூனிட்ஸ். அதனால புரியறதுக்காக மொத்தம் 2 பர்ச்சேஸ் பண்ணிருக்கோம். அப்போ மொத்தம் டோட்டல் பர்ச்சேஸ் 300 யூனிட்ஸ், குவான்டிட்டி 3040. இதுல அதனால தான் அட்வான்டேஜஸ் அப்படிங்கிறது இஷ்யூ பிரைஸ் வந்து மாறாது. ஏன்னா எப்படியே ஆரம்பத்துல இருந்து எல்லாமே வந்துடும், அதனால வந்து மாறாது. இதுல 300 குவான்டிட்டி இதுல இருக்கு, 3040 இருக்கு. இப்ப 5/3 அன்னைக்கு என்ன பண்றாங்க அப்படின்னா இஷ்யூ 250 யூனிட்ஸ் இஷ்யூ பண்றாங்க. அப்ப எப்படி கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா 250 யூனிட்ஸ் இந்த 300ல இருந்து தான் எடுத்து கொடுக்கறது அதெல்லாம் வரும். இதோட ஒர்க்கிங்ஸ் இந்த 10.10 அப்படிங்கிறது எப்படி இருந்தது அப்படிங்கிற இந்த ஒர்க்கிங்ஸ் வந்து இங்க போட்டிருக்கேன். இப்ப இஷ்யூ பிரைஸோட ஒர்க்கிங்ஸ் அப்படிங்கறத நம்ம இங்க போட்டிருக்கேன். எப்படி இது போட்டிருக்காங்க? ஆவரேஜ், சிம்பிள் ஆவரேஜ் அப்படின்னா இதான். ஒரு 2 நம்பரோ 3 நம்பரோ ஆவரேஜ் எவ்வளவுக்கு எவ்வளவு பண்றோமோ டிவைடட் பை என்னவோ அதான். டிவைடட்ல எத்தனை நம்பர், இப்ப 2 நம்பர்ஸ்னா 2, 3னா 3 அதுமே போடணும். இப்ப ஃபர்ஸ்ட் மார்ச், அந்த மார்ச் 5 அன்னைக்கு இஷ்யூ பண்ணிருக்காங்க 250 யூனிட்ஸ். அதுக்கு வந்து எப்படி 10 பிளஸ் இது போட்டிருக்காங்க அப்படின்னா வந்து 250 யூனிட்ஸ் 300 யூனிட்ஸ் மொத்தம் டோட்டல் பர்ச்சேஸ்ல இருக்கு. அது 250 போட்டாச்சு. பிரைஸ் அமௌண்ட் மேல 2 இது, ஏன்னா வந்து 200 ஒரு யூனிட் பர்ச்சேஸ் பண்ணிருக்காங்க, 100 ஒன்னு பண்ணிருக்காங்க. அதோட ரெண்டோட பிரைஸ் அமௌண்ட் 10 பிளஸ் 10.2 டிவைடட் பை 2. ஏன்னா 2 குவான்டிட்டி பர்ச்சேஸ் பண்ணிருக்காங்க, 2 10.10. இட்ஸ் ஆவரேஜ் பிரைஸ். இதான் ஆவரேஜ் பிரைஸ். இப்ப 250 into 10.10 is equal to 2525. இதான் வந்து டோட்டல் அமௌண்ட். இப்ப இந்த இடத்துல இன்னொரு தடவை சொல்றேன், இது எப்படி 1.10 வந்தது அப்படின்னா ஆவரேஜ் அப்படிங்கறதுனால, சிம்பிள் ஆவரேஜ் அப்படிங்கறதுனால 2 நம்பரை ஆவரேஜ் பண்ணணும். இது 2 யூனிட் பர்ச்சேஸ் பண்ணிருக்காங்க, 100 ஒரு குவான்டிட்டி பர்ச்சேஸ் பண்ணிருக்காங்க, 200 பர்ச்சேஸ் பண்ணிருக்காங்க. இது ரெண்டும் வேற அமௌண்ட்ல பர்ச்சேஸ் பண்ணிருக்காங்க. 10.2 அதனால வந்து 10 plus 10.2 divided by 2 equal to 10.10 இது போட்டாச்சு. இப்ப மொத்தம் 300 யூனிட்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணிருக்காங்க. 300 யூனிட்ஸ் பர்ச்சேஸ் பண்ணிருக்கிறதுல 250 இஷ்யூ பண்ணியாயிருச்சு அப்படின்னா பேலன்ஸ் இருக்க 50 போட்டாச்சு. இந்த 2 மொத்த வேல்யூ 3040ல 2525 அமௌண்ட் போயிடுச்சு அப்படின்னா பேலன்ஸ் இருக்க 515. இதுல 300 யூனிட்ஸ் குவான்டிட்டியில 250 போயிடுச்சு, பேலன்ஸ் 50. 3040ல 2525 போயிடுச்சு அப்படின்னா பேலன்ஸ் 515. இது வரைக்கும் ஃபுல்லா கிளியரா இருக்கு. அடுத்தது நெக்ஸ்ட் பர்ச்சேஸ் தான் பண்றாங்க. 7/3 அன்னைக்கு பர்ச்சேஸ்டு 200 யூனிட்ஸ் at 10.50 ஈச். அடுத்தது 7th அன்னைக்கு 200 யூனிட்ஸ் 10.5 அப்படிங்கிற ரேட்டுக்கு பர்ச்சேஸ் பண்றாங்க. 2100 அப்படிங்கிறதுக்கு இது அப்படியே டைரக்டா எழுதிடலாம். 200 2100. நெக்ஸ்ட் 10 அன்னைக்கு 300 யூனிட்ஸ் பர்ச்சேஸ் பண்றாங்க. 300 யூனிட்ஸ் எவ்வளவுக்கு பர்ச்சேஸ் பண்றாங்க அப்படின்னா 10.80 அப்படிங்கிற ரேட்டுக்கு 3240. இது அப்படியே டைரக்டா போட்டாச்சு. இப்ப அடுத்தது வந்து 13th அன்னைக்கு இஷ்யூ தான் பண்றாங்க. இப்ப அதனால நம்ம டோட்டல் பண்ணிக்கலாம். இப்ப 50 200 300 மொத்தம் 550 யூனிட்ஸ் நம்ம குவான்டிட்டி பர்ச்சேஸ்ல இருக்கு. இப்ப அடுத்த டோட்டல் அமௌண்ட் இப்ப இதான் பார்க்கணும். ஏன்னா இதை பார்க்க கூடாது, ஏன்னா நம்ம கீழே நம்ம தெரியறதுக்காக டிஃபரன்ஷியேட் காமிச்சிருக்கோம் அதுல. அதனால இந்த அமௌண்ட் 515 plus 2100 plus 3240 is equal to 5855. இப்ப மொத்தமா பர்ச்சேஸ் பண்ண குவான்டிட்டி 550, டோட்டல் அமௌண்ட் 5855. இப்ப இஷ்யூ பண்ணிருக்கிறது வந்து 200 யூனிட்ஸ் வந்து இஷ்யூ பண்ணிருக்கோம். இந்த அமௌண்ட்ல எடுத்துக்க கூடாதுன்னு சொல்லியிருக்கேன். 200 யூனிட்ஸ் எப்படி கொடுக்கணும் அப்படின்னா 550 யூனிட்ஸ் பர்ச்சேஸ் பண்ணிருக்கோம் நம்ம டோட்டலா. அதுல 200 யூனிட்ஸ் நம்ம கொடுத்தோம் அப்படின்னா 200 யூனிட்ஸ் கொடுத்தாச்சு. இந்த ஆவரேஜ் அமௌண்ட் இப்ப எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இதுல 10.5 எப்படி வந்தது அப்படின்னா மொத்தம் 3 யூனிட் பர்ச்சேஸ்ல இருக்கு, 300 200 500. அதனால இதுக்கு ப்ரீவியஸா இருக்க 3 பர்ச்சேஸோட ஆவரேஜ் எடுத்து கால்குலேட் பண்ணணும். 10.8 10.5 10.2 அதான் இங்க போட்டிருப்போம். அந்த மார்ச் 13 அன்னைக்கு உள்ள கால்குலேஷன்ல 10.2 10.5 10.8 டிவைடட் பை 3. இந்த இடத்துல 2 நம்பர் ஆவரேஜ் கண்டுபிடிச்சோம். இதுல 3 அப்படிங்கறதுனால 3 நம்பர் ஆவரேஜ் கண்டுபிடிச்சோம் அப்படின்னா ஆட் பண்ணி டிவைட் பண்ணோம் அப்படின்னா
10.5 வரும். இதுதான் இங்க போட்டிருக்கோம். திரும்ப சொல்றேன், இதுல 3 யூனிட் பர்ச்சேஸ் பண்ணி இருக்கு. 51 டோட்டல் பேலன்ஸ். அது தவிர 2 பர்ச்சேஸ் பண்ணிருக்கோம். அதனால 3ஓட ஆவரேஜ் கண்டுபிடிக்கிறதுனால முதல் மேல இருக்க 3 பர்ச்சேஸ்ல இருக்க ஆவரேஜ் பிரைஸ் வேல்யூ எடுத்து டிவைடட் பை 3 போட்டு காமிச்சிருக்கோம். இதனால வந்து இப்ப 10.5 அப்படின்னு வந்திருக்கு. இப்ப 2100 வந்துருச்சு. இப்ப 550 அமௌண்ட்ல 200 கொடுத்தாச்சுன்னா பேலன்ஸ் 350. 5855ல 2100 பேலன்ஸ் போயிடுச்சு அப்படின்னா 3755. இப்ப இதுல கிளியரா புரிஞ்சுக்கணும். 550 டோட்டல் குவான்டிட்டி, அதுல 200 இஷ்யூ பண்ணியாச்சு, 350 பேலன்ஸ். அடுத்தது அதே மாதிரி அமௌண்ட்லயும் அதே மாதிரி முதல்ல கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிடணும். 5855ல 2100 போயிடுச்சுன்னா 37155 வந்து முடிச்சாச்சு. இப்ப இது வரைக்கும் தான் நம்மளுக்கு பார்க்கணும். இதை இனிமே செக் பண்ணிக்க கூடாது. இப்ப நெக்ஸ்ட் 200 யூனிட்ஸ் வந்து இப்ப என்ன பண்றாங்க, அடுத்தது 20 அன்னைக்கு 200 யூனிட்ஸ் முருகனுக்கு திரும்ப கொடுக்கறாங்க. ஒரு இஷ்யூ திரும்ப நடந்திருக்கு. இப்ப இந்த 200 யூனிட்ஸ் எதுல இருந்து கொடுக்கணும், 350 யூனிட்ஸ்ல இருந்து 200 கொடுக்கணும். 350 யூனிட்ஸ்ல இருந்து 200 கொடுக்கணும் அப்படின்னா பேலன்ஸ் இங்க 150 இருக்கும். இதுல 10.65 எப்படி வந்துச்சு அப்படின்னா, இதுல வந்து 2 அமௌண்ட் தான் இதுல இருந்து தான் மாறி இருக்கு. 550ல இருந்து 200 கொடுத்தாச்சு, அதுல இருந்து அந்த 350ல இருந்து 200 திரும்ப கொடுத்தாச்சு. அதனால ரெண்டு மேல இருக்க 2 ஆவரேஜ் கண்டுபிடிச்சா போதும். அதனால 10.5 10.8 எடுத்து போட்டிருப்போம். மார்ச் 18க்கு வந்து 10.5 10.8 எடுத்து போட்டிருக்கோம். டிவைடட் பை 2, இதெல்லாம் 10.65 அப்படின்னு சொல்லியாச்சு. இப்ப இது கண்டுபிடிச்சாச்சு. 2130 போட்டாச்சு. 350ல 200 போயிடுச்சுன்னா 150. 3755ல 2130 போயிடுச்சுன்னா 1625. ஓகேவா, இது இப்ப போட்டாச்சு. இப்ப நம்ம எப்படி கால்குலேட், இது வந்து இப்ப இது வரைக்கும் பர்ச்சேஸ் எல்லாம் முடிஞ்சிருக்கு. இதுக்கப்புறம் பர்ச்சேஸ் வருது. இது அதனால இப்ப அடுத்த பர்ச்சேஸ் பார்க்க போறோம். இந்த இது குழப்பிக்காதீங்க. இது வரைக்கும் இப்ப 150 1625 போட்டாச்சு. 3 ஆவரேஜ் கண்டுபிடிச்சா 3 போடணும். இங்க 2 பர்ச்சேஸ் தான் இருக்கு, அதனால 2 கால்குலேட்டர், அதனால டிவைட் பை 2. நெக்ஸ்ட் 20th அன்னைக்கு பர்ச்சேஸ் பண்ணிருக்காங்க 100 யூனிட்ஸ் 11 ஈச் அப்படின்னு பண்ணிருக்காங்க. 1100 அப்படி டைரக்டா போட்டாச்சு. 100 யூனிட்ஸ் 1100. இப்ப இந்த இடத்துல மேல இருக்க பேலன்ஸ் 150 பிளஸ் 100 250 மொத்தமா நம்மள்ட்ட இப்ப இருக்க பர்ச்சேஸ் 1625 பிளஸ் 1100 2725 இருக்கு நம்மள்ட்ட. மொத்தம் 150 பிளஸ் 100 250. அடுத்து வந்து 1625 பிளஸ் 100 அப்படிங்கிறது வந்து 2725 இருக்கு நம்மள்ட்ட. இப்ப நெக்ஸ்ட் கடைசியா ஒரு இஷ்யூ பண்றாங்க 150 யூனிட்ஸ். இது எப்படி எடுத்து கொடுக்கணும்னா அப்படின்னா, கடைசியா இருக்க பர்ச்சேஸ்ல இருந்து 250ல இருந்து 150 எடுத்து கொடுத்துட்டோம் அப்படின்னா 1635 வரும். இந்த ஆவரேஜ் அமௌண்ட் எப்படி கண்டுபிடிக்கணும்னா, 2 அமௌண்ட் தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. 150 பிளஸ் 150 100. அதனால வந்து 150 பிளஸ் 100. அதனால வந்து மேல இருக்க ஃபர்ஸ்ட் 2 பர்ச்சேஸ்ல உள்ள ஆவரேஜ் 10.8 பிளஸ் 11 10.8 பிளஸ் 11 டிவைடட் பை 2 10.90. மேல இருக்க 2 ஆவரேஜ் எடுத்து கண்டுபிடிக்கணும். ஏன்னா 2 பர்ச்சேசஸ். அதனால வந்து இதுல 250ல 150 கொடுத்தாச்சுன்னா பேலன்ஸ் 100. 2725ல 1635 கண்டுபிடிச்சு போட்டாச்சுன்னா அப்படின்னா 1090. that is 1090. இப்ப இதுல திரும்ப இன்னொரு தடவை கிளியரா சொல்றேன். பர்ச்சேஸ் பண்ண அமௌண்ட் சிம்பிள் ஆவரேஜ் மெத்தட் வரைக்கும் பர்ச்சேஸ் பண்ணது அப்படியே டைரக்டா போட்டாச்சு குவான்டிட்டி அமௌண்ட். இப்ப இது 2 பர்ச்சேஸ் பண்ணியாச்சுன்னா டோட்டல் பண்ணி நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக இப்படி நம்ம ஒர்க்கிங் பண்ணி வச்சிருக்கோம். நெக்ஸ்ட் இஷ்யூ பண்ணும்போது 250. இந்த ஆவரேஜ் எப்படி கண்டுபிடிக்கணும்னா, மொத்தம் எவ்வளவு பர்ச்சேஸ் பண்ணிருக்காங்களோ அதுக்கு மேல இருக்க பர்ச்சேஸ்ல இருந்து ஆவரேஜ் கண்டுபிடிக்கணும் போட்டு, அதான் இங்க 10 பிளஸ் 10.2 போட்டிருக்கோம். நெக்ஸ்ட் அடுத்தது பர்ச்சேஸ் இப்ப டோட்டல் போட்டாச்சு. 300ல இருந்து 250 போயிடுச்சு, பேலன்ஸ் 50. 3040ல இருந்து 2525 போட்டாச்சு, 550. அதுக்கப்புறம் 2 ரிசிப்ட் 2 பர்ச்சேஸ் பண்ணிருக்கோம், 2 பர்ச்சேஸ் போட்டாச்சு. அடுத்த டோட்டல் போட்டாச்சு. அடுத்த 2 இஷ்யூ பண்ணிருக்கனால மேல 3 பர்ச்சேஸ் பண்ணிருக்கனால இந்த இடத்துல 3 பர்ச்சேஸ்னால 3 ஆவரேஜ் கண்டுபிடிச்சு போட்டிருக்கோம். அடுத்தது 2 தான் பர்ச்சேஸ் பண்ணிருக்காங்க அப்படிங்கறதுனால 2 ஆவரேஜ் போட்டு கால்குலேட் பண்ணிருக்கோம். கடைசியா ஒரு பர்ச்சேஸ் பண்ணிருக்காங்க, பர்ச்சேஸ் பண்ணியாச்சு. கடைசியா ஒரு சேல்ஸ் பண்ணிருக்காங்க 150. அடுத்து பேலன்ஸ் 100. இதெல்லாம் போட்டு கால்குலேட் பண்ணியாச்சு. FIFO மெத்தட் LIFO மெத்தட் சிம்பிள் ஆவரேஜுக்கு இப்போ பார்த்திருக்கோம். FIFO LIFOல வந்து டைரக்டா அப்படியே இஷ்யூ பண்ணி போடுவோம். இதுல ஆவரேஜ் அப்படிங்கறதுனால மொத்தம் எத்தனை பர்ச்சேஸ் பண்ணிருக்கோமோ அத்தனை ஆவரேஜ் மேல இருந்து எடுத்து போடணும். அதனால வந்து இது ஒரு கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடா தெரியும். ஆனா கொஞ்சம் பார்த்து புரிஞ்சு போட்டோம்னா ரொம்ப ஈஸியா தான் இருக்கும். சிம்பிள் ஆவரேஜ் அப்படின்னா ஆவரேஜ் தான் நார்மல். இப்ப நம்ம 10th 12th படிச்ச ஆவரேஜ் சம்மாடு தான். கொஞ்சம் இதுவா ஒரு பாயிண்ட்ல வரனால ஒன்னும் கவலைப்பட வேண்டாம். சிம்பிள் தான். 3 2ங்கிறது அதான் கிளியரா சொன்னேன். எத்தனை பர்ச்சேஸ்ல நம்ம கால்குலேட் பண்ணிக்கோமோ அது மாதிரி பார்த்து போடணும். கொஞ்சம் கவனமா போட்டோம்னா வந்து ஈஸியா தான் இருக்கும். இந்த இது சம்ஸ் எல்லாமே சிம்பிள் ஆவரேஜ் வந்து ரொம்ப ஈஸி தான். FIFO LIFO ஈஸியான சம் தான் இது. நெக்ஸ்ட் அடுத்த வீடியோல வெயிட்டட் ஆவரேஜ் மெத்தட் பார்ப்போம்.
தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.